நீங்க நிலா கிட்ட சொல்ற விஷயத்த நிலா எப்படி வந்து என்கிட்ட சொல்லும்? நீங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றீங்க, ஓகே. ஆனா நான் தான் நிலா கூட கம்யூனிகேஷன்லேயே இருக்க மாட்டேனே. அப்புறம் எப்படி இந்த மெசேஜ்லாம் கன்வே ஆகும்? ஆதி, நீங்க சொல்ற விஷயம் லாஜிக்கா தெரிஞ்சாலும் இந்த உலகத்துல லாஜிக்கையும் மீறின எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. நாம ஒரு விஷயம் நடக்க போதுன்னு நம்பினா அந்த விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம 2 பேரோட வாழ்க்கையில நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நாம அதை ரொம்ப சுலபமா கடந்து போயிடுறோம். இப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கும்போது நம்ம மனசுக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு போராட்டம் நடக்கும். அத நாம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கோம். இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. உண்மைதான். இதெல்லாம் எனக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புறவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது மனசு படபடன்னு அடிச்சுக்கிறத நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இல்லைன்னு நான் இப்போ சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த நிலா கிட்ட நீங்கள் பேசுனா அது வந்து என்கிட்ட சொல்லுங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் லாஜிக்காக இடிக்குது. ஆதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சு அது நடந்துட்ட மாதிரியே அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ அது நம்ம கண்ணு முன்னாடியே நிஜமா உருவெடுத்து நம்ம முன்னாடி வந்து நிக்கும். அதுக்கு ஒரு பவர் இருக்கு ஆதி. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. நம்ம இந்த உலகத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா தங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் தங்களோட கைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ நாம எது மேல உண்மையான அன்பையும் காதலையும் வச்சு மனசை அது பக்கம் திருப்பி அட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நாம நினைச்ச விஷயங்கள் நடக்கும். என் மனசுல நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறத அந்த நிலா கிட்ட நான் சொல்றப்ப கண்டிப்பா அந்த நிலா உங்ககிட்ட வந்து அத சொல்லும். பாரதி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கு. நம்ம தனியா பேசிக்க முடியாம இருக்கிறப்ப நிலா கிட்ட நீங்க வேணுங்கிறத சொல்லி அனுப்புங்க. நிலா வந்து உங்க சார்பா உங்க மனசுல இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லுதான்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு சிக்கலான விஷயம் இருக்கு. என்னது? அதான் நானும் நீங்களும் அந்த நிலா மூலமா கம்யூனிகேட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம 2 பேரும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் பிரிஞ்சிருக்க போறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நிலாவோட ஹெல்ப் நமக்கு தேவையே இல்லைல்ல. அதைத்தான் சொல்ல வந்தேன்.